गुरुदेवा योगीरामा शूरत्कुमारा दयाबरा गुरुदेवा योगीरामा शूरत्कुमारा दयाबरा योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी रामा शूरत कुमार योगी रामा शूरत कुमाர். நடுவர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், குரு அருள் இல்லேன் திரு அருள் இல்லை என்பது நன்றாக தெரியும். அதற்கு ஏற்றவாறு தீர்ப்பு வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எதிர் அணியினர் உங்களிடம் நல்ல ஐசு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால அதுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஞான நிலையில் மிஞ்சி நிற்பது குரு பக்தியே என்ற வாதத்தை இங்கு நான் துவக்குகிறேன். குருதான் ஞானத்தின் திறவுகோல். அதனாலே தான் அவதார புருஷர்கள் கூட குருகுலம் சென்று பயின்றனர். ஸ்ரீராமருக்கு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் குரு, கண்ணனுக்கு சாந்தீபி முனிவர் குரு. இவர்களுக்கே குரு தேவைப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஏன் திருப்பரந்துறையிலே குருந்த மரத்தடியின் கீழ் சிவபெருமானே குருவாக அமர்ந்திருந்துதான் மாணிக்க வாசகருக்கு ஞான தீட்சை வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தண்ணீரானது நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்தும். ஆனால் குருவோ நம் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை சுத்தப்படுத்தி நம்மை ஞான நிலைக்கே கொண்டு செல்வார். அதனாலே தானே நாம் எல்லோரும் இங்கு சொல்லுங்கள். வளர்மதி அம்மா கூறினாங்க, கபீருடைய பக்தி, ராமகிருஷ்ணருடைய பக்தி, இவற்றை எல்லாம் பற்றி அழகாக கூறினார்கள். ராமகிருஷ்ணருடைய குரு தோத்தாபுரி என்பதை இவர்கள் அறியவில்லை போலும், அதான் படிக்கவில்லையோ தெரியவில்லை. அவரிடம் ஞானம் பெற்ற பின்னரே தான் அவர் காளியை கண்டார் என்பதை கூறுகிறேன். விவேகானந்தரை பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் குரு ஞானம் பெற்ற பின்னரே உலகம் போற்றும் உத்தமராக என்றும். கபீரை பாருங்கள், கபீர் பக்தி செலுத்தினது கபீரிடம் இறைவன் காட்சி கொடுத்தது உண்மை, அவருடைய பக்தி உண்மை. ஆனால் அந்த ராமர் அவரிடம் என்ன கூறினார் தெரியுமா? கபீர், நீ குருவை தேடிச் செல், நல்ல ஒரு குருவை தேடிச் செல், அப்போதுதான் உனக்கு ஞானம் கிடைக்கும். அவர் தேடி சென்றாரே ராமானந்தரை தேடி சென்று குரு ஞானம் பெற்று அவர் ஒரு பொன்மொழி கூறுகிறார், குருவும் இறைவனும் ஒன்றாக வந்தால் நான் முதலில் என் குருவைத்தான் வணங்குவேன். ஏனென்றால் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி ஆளாக்கிய பின்னரே தந்தை என் மகன் வருகிறான் என்று அழைப்பார். அதே போன்று குரு என் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கி எனக்கு ஞானத்தை ஊட்டி ஊட்டி என்னை ஞான நிலைக்கே கொண்டு சென்றார். அதன் பின்னரே தான் இறைவன் என்னை வா என்று அழைப்பார். துளசிதாசரை பாருங்கள், துளசிதாசருடைய குரு துளசிதாசர் ராமரை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் அந்த மைந்தனாம் ஆஞ்சநேயனை குருவாக அடைந்தார். அவரிடம் ராமதீட்சை பெற்று அவரிடம் குரு ஞானத்தை பெற்ற பின்னரே ராமனை கண்டார். நாங்கினேரி ஊரிலே சுயம்புவாக அமர்ந்திருக்கும் வானமாலை சுவாமி திருக்கோயிலிலே தினமும் ஆறுகால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த பூஜை முடிந்தவுடனே பூசாரி பல பாடல்களை பாடுவார். அப்போது அந்த ஆலயத்தின் கருவறையிலே அமர்ந்திருக்கும் அந்த கண்ண பரமாத்மா அவர் முன்னாலே நின்று ஆடுவார். இருவரும் பேசுவார்கள், ஆடுவார்கள். அப்படி பல நாள்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த பூசாரி இறைவனிடம் கேட்பார், எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று. அதற்கு என்ன பதில் கூறியிருப்பார் சொல்லுங்கள்? பார்க்கிறேனே. அப்போது கண்ணன் கூறுகிறார், உனக்கு மோட்சம் கிடைக்காது,
கண்ண பரமாத்மாவே, உன் முன்னாலே நின்று நான் பேசுகிறேன், பாடுகிறேன், ஆடுகிறேன், ஏன் எனக்கு மோட்சம் கிடைக்காது? உனக்கு குரு பக்தி இல்லை, நீ குரு ஞானம் அடைந்த பின்னரே உனக்கு மோட்சம் என்றார். அன்னை சகசோபாயை பாருங்கள். அவர்கள் டெல்லியில் 25/7/1775 பிறந்தவர். அவருடைய குரு சரண்தாஸ், சாது சரண்தாஸ். இவர் 12 வயதிலேயே குருவை பெற்றார். இவருடைய குரு பக்தியை மெச்சி அந்த கண்ண பரமாத்மாவே அவருடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார். இந்த அம்மையார் கேட்கிறார், எதற்கு நீ இங்கு வந்தாய்? பெண்ணே, உன் குரு பக்தியை மெச்சிதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். உனக்கு 2 வரம் அளிக்க வேண்டும் என்று வந்தேன். எனக்கு வர வேண்டுமானால் என் குருவிடம் பெற்றிருப்பேனே. உன்னுடைய வரம் எனக்கு தேவையில்லை. வரம் அளிக்க என்று பூமியிலே வந்து விட்டேன் என்றால் வரம் அளிக்காமல் நான் செல்ல மாட்டேன் என்று. பாருங்கள், வரமளிக்காமல் செல்ல மாட்டேன் என்று கூறியவுடனே, அதோ பார், அதோ வருகிறார் என் குருநாதர். என் குருநாதர் உணவருந்த அமர்ந்திருப்பார், அவருக்கு நீ வெஞ்சாமரம் வீசு என்றாள். பாருங்கள் அவருடைய குருபக்தியை. நம்முடைய கிருஷ்ணாபாய் அம்மையாரை பாருங்கள். பப்பா ராமதாசரிடம் வைத்திருந்த குருபக்தி காரணத்தினாலே இன்று அவர் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குமா? பாருங்கள். எனவே குருபக்தி தான் சிறந்த, குருபக்தியால தான் ஞான நிலைக்கு செல்ல முடியும் என்று கூறி இந்த தீர்ப்பை எங்களுக்கு வழங்குமாறு கூறி இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். योगी राम सूरत कुमार जय गुरु